இதே போகும்போது வந்துடுன்னு சொன்ன கூட்டத்தில் நாங்கள் போகும்போது புடவை அது நீங்கள் போடுங்க நாங்கள் ஊழலை வந்து ஒழிப்போம்னு சொல்லுது. ஆனால் ஊழல் வந்து இன்னும் அந்த அதிகாரிகள் மட்டத்தால் இன்னும் ஊழல் ஒழிக்கப்படவில்லை. அந்த அதிகாரிகள் மட்டத்தால் ஊழல் ஒழிக்கப்படும் போதுதான் இந்த மக்களுக்கு சரியான ஒரு முடிவு வந்து கிடைக்கும். இது நாங்கள் யாரையும் குற்றஞ்சில விருப்பம் இல்லை. எங்கள் மக்களுடைய வரி பணத்தால் அரசாங்கம் இந்த செய்யுது. எங்களுக்கு இந்த போடப்படுகிற வீதியை வந்து வழியாக போட்டால் எங்களோட பரம்பரையாக இந்த வீதியால் பாதிக்கப்படும். மற்றொரு செய்தியூடாக சந்தித்திருக்கிறோம். யாழ்ப்பாணம் மாளிகாய் பிரதேச சபையினுடைய முறைகேட்டிற்கு எதிராக சாந்தை பகுதி மக்கள் ஒரு கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்திருக்கிறார்கள். மாளிகாய் பிரதேச சபையினுடைய இந்த முறைகேட்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்தார் இன்றைய நாள் காலை பொழுது சாந்தை கிராம சேவகர் பிரிவு மக்கள் ஒரு கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். J148 கிராம சேவகர் பிரிவில் இருக்கக்கூடிய வைரவர் வீதி புனரமைப்பில் பல்வேறு முறைப்பாடுகள் இருப்பதாக சுட்டிக்காட்டி இருக்கக்கூடிய பொதுமக்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்றை மேற்கொண்டிருக்கிறார்கள். சரியா தொடக்கடா. அப்போ இதே சமயம் வந்து இந்த ரோட்டு வைரவர் வீதி புனரமைக்கப்பட்டிருக்கிறது. அது சரியான முறையில் புனரமைக்கப்படவில்லை. காரணம் என்னென்னு சொன்னால் அந்த ரோட்டு வந்து சரியான முறையில் இடிபாடு வந்து சரியான முறையில் போடப்படவில்லை. அந்த கோரிக்கையை வைத்து நாங்கள் வந்து தவிசாளர் ஊடாகவும் ஜிஓ ஊடாகவும் சகல பேருக்கு முறைப்பாடு அளித்திருந்தோம். கடிதம் மூலம் முறைப்பாடு அளித்திருந்தோம். அதே வந்து நேர்முதலாக வந்து இந்த ரோட்டை பார்வையிட்டிருந்தனர். நேர்முதலாக பார்வையிட்ட இடத்தில் 50 அடி தூரத்துக்கு சரியான முறையில் இடிபாடு அடுக்கியிருந்த சமயமும் மீதி 50 அடி தூரத்துக்கு சரியான முறையில் இடிபாடு அடுக்காமல் 4 அடிக்கின முறையிலும் அவர்கள் வந்து முறைப்பாடு செய்து அதனை 4 கல்லை கிளறி விட்டு திருப்பி இடிபாடு போடுறதாக தவிசாளர் அவர்கள் நேர்முதலாக சொல்லிட்டு போயிருந்தார். இந்த ரோட்டு பட்ஜெட்லேயே இதுக்குள்ள ஒரு 20 மீட்டர் ரோட்டு வந்து இதுக்குள்ளே இருக்குது. அந்த ரோட்டும் வந்து தவிசாளர் வந்து நேர்முதலாக கண்காணித்து இந்த 20 மீட்டர் ரோட்டையும் இந்த ரோட்டோடு சேர்த்து போடுமாறு தவிசாளர் அவர்கள் நேர்முதலாக சொல்லியிருந்தார். ஆனால் சொன்னதுக்கப்புறம் இதுவரைக்கும் நடவடிக்கை இதுக்கு சரியான முறையில் எடுக்கப்படவில்லை. இது மக்கள் வந்து சும்மா அங்கும் இங்கும்னு சொல்லி மக்களை அலைய விட்ட போதிலும் மக்களுக்கும் வந்து சரியான முறையில் தீர்வும் வந்து வழங்கப்படவில்லை. வேலி வாசல் வெட்டி விட்டும் சரியான முறையில் தீர்வு வழங்கப்படவில்லை. ஒரு நாளைக்கு வேலைக்கு வருவார்கள், ஒரு நாளைக்கு வேலைக்கு வர மாட்டார்கள். அப்படியே தங்கட காலங்கள் போகிற மாதிரி இந்த நாட்களும் போய்கொண்டிருக்குது. இதில் பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து சரியான இந்த சிரமத்துக்குள் உள்பட்டிருக்கிறார்கள். பேஸ்மெண்ட் கூட சரியான முறையில் போடப்படவில்லை. சரியான முறையில் சல்லி மண்ணுகள் எல்லாம் டஸ்ட்டாக இருக்கிறது. சரியான முறையில் தீர்க்கமாக பார்க்கப்படவில்லை. இதனை உரிய முறையில் உரிய மாதிரி நடவடிக்கை மேலிடக்கும் இருக்கும் அதிகாரிமார்கள் அவர்கள் அனைவரும் இதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். உரிய முறையில் இந்த ரோட்டு வந்து போடப்பட வேண்டும் என்ற கோரிக்கையுடன் இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மற்ற எங்களோட சாந்த கிராமம் வந்து கிட்டத்தட்ட 60 வருடங்களாக இந்த ஊரில் இருக்கிற வீதிகள் வந்து போடப்படாத வீதிகளாக தான் காணப்படுகிறது. ஆனால் இப்போ வருகின்ற ஒரு சில திட்டங்கள் கூட இங்கே இருக்கிறவர்களுடைய அந்த குளறுபடி அதாவது ஊழலால் இந்த மக்களுக்கு இந்த பிரச்சனையாக கிடக்குது. அரசாங்கம் சொல்லுதுன்னா நாங்கள் ஸ்ரீலங்கா ஊடாக ஊழலை வந்து ஒழிப்போம்னு சொல்லுது. ஆனால் ஊழல் வந்து இன்னும் அந்த அதிகாரிகள் மட்டத்தால் இன்னும் ஊழல் ஒழிக்கப்படவில்லை. அந்த அதிகாரிகள் மட்டத்தால் ஊழல் ஒழிக்கப்படும் போதுதான் இந்த மக்களுக்கு சரியான ஒரு முடிவு வந்து கிடைக்கும். இது நாங்கள் யாரையும் குற்றஞ்சில விருப்பம் இல்லை. எங்கள் மக்களுடைய வரி பணத்தால் அரசாங்கம் இந்த செய்யுது. எங்களுக்கு இந்த போடப்படுகிற வீதியை வந்து வழியாக போட்டால் எங்களோட பரம்பரையாக இந்த வீதியால் பாதிக்கப்படும். 10 வருஷம் ஒரு வீதியை வந்து சரியாக போடுறதால 10 வருஷம் பாதிக்கப்படுகிற வீதியை ஒரு குளறுபடி செய்து வீதியை போட்டால் 5 வருஷம் அந்த வீதி பாதிக்கப்படும். திரும்ப அந்த வீதியை நாங்கள் திரும்ப உடையும் பொழுது அரசாங்கம் கேட்க போகும். அவர்கள் வந்து அவன் சொல்லி கொண்டிருப்பார்கள், இழுத்து அடிப்பார்கள். இதனால் மக்களாம் பாதிக்கப்படுது. அரசாங்கத்தில் காசும் வீணடிக்கப்படுகிறது. போடுகின்ற வீதியை ஒழுங்காக போட்டால் இப்போ நடக்கிற இந்த மழை வெள்ளங்களுக்கு இடர்பாடு நடக்கிற பிரச்சனை பார்த்து கொண்டு தான் இருக்கிறீங்க. போடுறத ஒழுங்காக ஸ்ட்ராங்காக போட்டால் மக்கள் இதில் நன்மையடைவார்கள். இது சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு கவனத்தில் கொண்டு நாங்கள் யாரையும் குறை சொல்ல விரும்பவில்லை. அவர்கள் அணுகிக்கொண்டு இந்த மக்களுடைய வந்து பிரச்சனை தீர்க்குமாறு பணிவாக வேண்டுகின்றோம். எங்களோட காசு என்னென்னா அவைக்கு வந்து ஒதுக்கப்பட்ட காசு இதுக்கு தரம் காணுமாம். அங்கால போகிறோம்னா நீங்கள் காசை தாங்கன்னு கேட்கணும், மக்கள்கிட்ட கேட்கணும். இதை நாங்கள் போகிறோம்னு கேட்கணும். அப்போ நாங்கள் சொல்கிறோம்டா 20 அடி நீளத்துக்கு நாங்கள் வந்து ஜியோ காட்டினாங்க. தவிசாளர் வந்து பார்த்து அவர் அசோகர் பிரச்சனை இந்த காய்க்குள்ளே போடலாம், நீங்கள் போடுங்கன்னு சொல்கிறார். ஆனால் இந்த இதில் வந்து
சாமான் நிதியை வந்து இந்த சல்லிகளை கொண்டு ஒரு கோயிலுக்கு நல்ல போட்டு கிடக்கு. அந்த கோயில் வந்து குறைஞ்ச 150-200 மீட்டர் போடக்கூடிய இது வீதி இருக்குது. அதை இன்னொரு நேரத்தில் கொண்டாந்து வீதியை போடலாம். அந்த கல்லில் வந்து தனிநபர் அரசியல் செல்வாக்கில் அதை சங்க கட்சிக்காரர் இங்கே வென்றிருக்கிறார். சங்க கட்சிக்காரர் வெள்ளை பண்ணின ஒரு நபருக்காக கொண்டு அவரை சொல்லுக்காக கொண்டு அந்த இவங்க போடப்பட்டிருக்குது. அதை நிப்பாடி இப்போ இங்கே போட்டிருந்தா இதை கிளியப்படுத்திக்கலாம். இதை நாங்கள் முடிக்காம விடுவமாக இருந்தால் இந்த 20 அடி வீதியோ ஒரு வரப்போவது இல்லை. ஏன்னா 60 வருடமாக நாங்கள் கஷ்டப்பட்டு இந்த வீதி எடுத்துருக்கிறோம். இப்போ அந்த வீதி வந்திருக்குது. அந்த 20 அடி வீதி எப்போ போடப்படும்? அதனால அந்த மக்கள்கிட்ட அரசு அதிகாரியிடம் கேட்குறோம், இந்த 20 அடி வீதியை நீங்கள் போட்டு தருமாறும் கூட பணிவாக வேண்டுகின்றோம். சம்பந்தமாக வந்து எங்களோட வாசியாலைக்கு வந்திருக்குது. ஆனால் இந்த ரோடு வந்து டெண்டர் மூலமாக எடுக்கப்படவில்லை. முக்கிய பொறுப்பு வந்து இந்த ரோடு வந்து டெண்டர் மூலமாக எடுக்கப்படவில்லை. இந்த ரோட்டின் பட்ஜெட் வந்து சுமார் 10 லட்சம் ரூபாய்க்கு என்று சொல்லி எங்களுக்கு சொல்லியிருக்கணும். உண்மையான பிரச்சனையும் அதுதான். 10 லட்சம் ரூபா கிட்ட தான் பட்ஜெட் வந்திருக்குது. ஆனால் இது சம்பந்தமாக எங்களோட இருக்கிற நிர்வாக உறுப்பினர்மார்களும் இருக்கிற இனிவருங்கால சமுதாயங்களும் சரியான முறையில் செய்யப்பட வேண்டுமென்ற கோரிக்கையை முன்வச்சு இது வந்து இனி வருங்காலத்தில் இப்படி ஒரு நடவடிக்கை நடக்கக்கூடாது. இனி என்ன ஒரு திட்டங்கள் வந்தாலும் இன்னொரு செல்வாக்கு மூலமாக இன்னொரு அரசியல் ரீதியாக ஒரு திட்டங்கள் வருமாயிருந்தால் அது உரிய முறையில் டெண்டர் போட்டு உரிய முறையில் யார் டெண்டர் குறைத்தெடுத்தாலும் அதுக்கு பாசியசாலைக்கு ஒரு பங்கை ஒதுக்கி அது உரிய முறையில் செயற்படுத்த வேண்டும்னு சொல்லி இந்த மக்களுடைய கோரிக்கையாகவும் எங்களுடைய கோரிக்கையாகவும் இதை கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். இதே போகும்போது வந்துட்டு என்ன சொன்ன கூட்டத்தில் நாங்கள் போகும்போது புடமணி வச்சுருங்க அது சரியும் சரி நீங்கள் போடுங்க நான் கிட்ட ரெண்டு அப்போ எந்த கடமை வந்து பார்க்க வேண்டிய கடமை தான் இருக்கு. அதுதான் முழு போடுறேன் வாசாலை கொடுத்துட்டார். முழுக்க நான் இதில் வந்து எனக்கு அது புளியந்தான் செஞ்சிடும் கொடுத்தாலும் அங்கே நிற்கணும்.